வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இளம் வாக்காளர்களை கவரவும், கட்சிக்கு புதிய ஆற்றலை புகுத்தவும் அதிமுக இளைஞர் அணியை சீரமைக்க முடிவு செய்துள்ளது. வானகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இளைஞர் படையை மேலும் பல இளம் உறுப்பினர்களை சேர்ப்பதன் மூலம் நிர்வாகிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூடுதலாக விளையாட்டு ஆர்வலர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு விளையாட்டு பிரிவை நிறுவும் திட்டங்களை கட்சி அறிவித்தது. இது இளைஞர்களுடன் இணைக்கும் ஒரு கவனமான முயற்சியை குறிக்கிறது. 2008ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இல்லாதபோது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட இளைஞர் படை 2011 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றியது. இம்முறை 30 வயதுக்குட்பட்ட நபர்களை படைப்பிரிவுகளுக்கு நியமிக்குமாறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அடிமட்ட நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அறிவுறுத்தினார். 2026இல் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்துவதன் மூலம் வெற்றியை பெறுவதற்கான கட்சியின் உறுதியை இந்த நடவடிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பிரச்சாரத்தை உற்சாகப்படுத்த ஜனவரி கடைசி வாரத்தில் தொடங்கும் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை அறிவித்த பழனிசாமி, திமுக அரசாங்கத்தின் குறைபாடுகளை அம்பலப்படுத்த 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அதிமுக தலைமையில் பரந்துபட்ட கூட்டணி அமைக்கப்படும் என்று கட்சி உறுப்பினர்களுக்கு உறுதியளித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகள் குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்த அவர், சட்டமன்ற தேர்தல்களின் தனித்துவமான தன்மையை வலியுறுத்தி அவற்றை நம்முடைய தேர்தல்கள் என்று விவரித்தார். மேலும் 2026 இல் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பழனிசாமி திமுகவின் வம்ச அரசியலை இலக்காக கொண்டார். அதை ஒரே குடும்பத்திற்குள் அதிகாரம் செலுத்தும் அரச பரம்பரைக்கு ஒப்பிட்டார். வரும் தேர்தல்கள் தமிழகத்தில் இதுபோன்ற நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அவர் அறிவித்தார். மாநிலத்தில் உள்ள 68,467 வாக்குச்சாவடிகளில் தலா 3 பெண்கள் உட்பட 9 புதிய உறுப்பினர்களை நியமிக்குமாறு கட்சி தொண்டர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த பணியை விடாமுயற்சியுடன் நிறைவேற்றினால் தேர்தலில் கட்சி வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் வலியுறுத்தினார். தனது 1 மணி நேர உரை முழுவதும் பழனிசாமி திமுக அரசாங்கத்தை பல்வேறு முனைகளில் விமர்சித்தார் மற்றும் மக்கள் மத்தியில் வளர்ந்து வரும் அதிருப்தியை பயன்படுத்தி அதிமுக நிர்வாகிகளை ஊக்குவித்தார். திமுக அரசை கண்டித்து 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு கூட்டம் வரவிருக்கும் தேர்தல் போருக்கு தயாராகும் கட்சியின் தீர்மானத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைதியாக முடிந்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.